வணக்கம். இது ஏன் என்ற கேள்வி. நான் ஷபீர் அஹ்மத். ஜூலை 9, 2024 சென்னைக்கு இந்தியாவுடைய ரிச்சஸ்ட் பிஸ்னஸ்மேன் பிரதமர் நரேந்திர மோடியுடைய நெருங்கிய நண்பரான கௌதம் அதானியுடைய வருகை. 4 மணி நேரம் தான் சென்னையில் இருந்தார். அந்த 4 மணி நேரத்தில் யாரை சந்தித்தார் அப்படின்ற அந்த கேள்விதான் தற்போது அரசியல் களத்தில், தமிழக அரசியல் களத்தில் ஒரு பெரும் விவாதமாக மாறி இருக்கிறது. முதலமைச்சர் அது குறித்து விளக்க வேண்டும் அப்படின்ற கேள்விகளை எதிர்க்கட்சிகள் முன்வைக்கிறார்கள். முதலமைச்சர்கிட்ட போய் அந்த கேள்வியை கேட்டால் முதலமைச்சர் கோவப்படுகிறார். எதிர்க்கட்சிகளுக்கெல்லாம் வேற வேலையே இல்லையா அப்படின்ற அளவில் கோவப்பட்டு அதற்கான பதில் என்பது வருகிறது. அப்போ ஏதோ ஒரு இடத்துல இந்த மீட்டிங் சம்பந்தமாக ஒரு பதற்றம் என்பது திமுக அரசாங்கத்துக்கு இருக்கிறது அப்படின்றத நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது. அந்த மீட்டிங், அதில் யாரை சந்திச்சாங்க, அதுக்கப்புறம் அந்த மீட்டிங்கோடைய ஃபாலோ அவுட் என்ன அப்படின்றது தான் இந்த வாரம் ஏன் என்ற கேள்வியில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த விஷயத்தை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிமைண்டர் அண்ட் ரிக்வெஸ்ட். நியூஸ் மினிட் தமிழ், நியூஸ் லாண்ட்ரி. நாம் இப்போ கம்ப்ளீட் ஆட் ஃப்ரீ பிளாட்ஃபார்ம். எந்த விதமான அரசியல் கட்சி விளம்பரமோ, அரசாங்க விளம்பரமோ, கார்ப்பரேட் ஆட்ஸோ நம்பி இயங்கக்கூடிய ஊடக நிறுவனங்கள் அல்ல. முழுக்க உங்களுடைய ஆதரவோடு இயங்கக்கூடிய ஊடக நிறுவனங்கள். அதனால தான் எங்களால் இந்த மாதிரியான செய்திகளை பேச முடிகிறது, உங்கள் பார்வைக்கு கொண்டு வர முடிகிறது, உங்கள் கவனத்துக்கு இதை எடுத்து செல்ல முடிகிறது. அதே போல் இது குறித்து கேள்விகளையும் கேட்க முடிகிறது. ஒரு டிஸ்கஷனை நம்மளால் கிரியேட் பண்ண முடியுது அப்படின்னு நான் நம்புகிறேன். ஆகவே நாம் செய்கின்ற இந்த வேலை உங்களுக்கு பிடித்திருந்தால், இதை தொடர வேண்டும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த QR கோட் மூலமாக உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு தெரிவிக்கலாம். இதற்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். அதையும் கிளிக் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதரவை தெரிவிப்பீங்கன்ற நம்பிக்கையில் ஜூலை 9, 2024 சென்னை விமான நிலையத்தில் ஒரு ப்ரைவேட் ஜெட் தரையிறங்குது. அந்த ப்ரைவேட் ஜெட்லேருந்து கௌதம் அதானி மற்றும் அவருடைய அந்த அதானி குரூப் ஆஃப் கம்பெனிஸுடைய முக்கியமான நிர்வாகிகள், அவருடைய மகன் உட்பட வெளியே வராங்க. ஏர்போர்ட்லேருந்து வராங்க. அங்கேருந்து அவரை பிக்கப் பண்ண கார் போலீஸ் பெட்ரோலோட, ஏன்னா அவர் விஐபி அப்படின்றதுனால அவருக்கு சென்னை போலீஸ் பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம். அப்போ அந்த போலீஸ் பெட்ரோலோட அந்த வண்டி சித்தரஞ்சன் சாலைக்கு செல்கிறது. சித்தரஞ்சன் சாலையில் தான் முதலமைச்சருடைய வீடு என்பது இருக்கிறது. அதுக்கப்புறம் அங்கிருந்து அதானியை ஏற்றி சென்ற அந்த வாகனம் ஈசிஆருக்கு ஒரு இடத்துக்கு போயிருக்கிறது அப்படின்றது தான் செய்தி. இந்த செய்தியை அதானி சென்னைக்கு வந்த ஒரு சில மணி நேரங்கள்லேயே நாம் நியூஸ் மினிட்டுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு எக்ஸ்க்ளூசிவாக இருக்கக்கூடிய ஒரு நியூஸ் லெட்டர், பவர் ட்ரிப் அப்படின்ற ஒரு நியூஸ் லெட்டர், அதில் இந்த விஷயங்கள் குறித்து நாம் பதிவு செய்திருந்தோம். நீங்கள் நியூஸ் மினிட்டுடைய சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைபராக மாறினீங்கன்னா உங்களுக்கும் வாரம் வாரம் இந்த பவர் ட்ரிப் அப்படின்ற நியூஸ் லெட்டர் என்பது கிடைக்கும், வரும். அதில் பல்வேறு விஷயங்களை பற்றி நாம் எழுதுகிறோம். பிஹைண்ட் த சீன்ஸ், திரைமறைவில் நடக்கக்கூடிய மிகவும் முக்கியமான விஷயங்களை பற்றி, அதில் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி நாம் எழுதுகிறோம். ஸோ அந்த பவர் ட்ரிப் லெட்டரில் இந்த மீட்டிங் என்பது நடந்திருக்கிறது. யாரை சந்தித்தார்கள் அப்படின்றது தெரியல. முதலமைச்சர் அலுவலகம் அப்போது மறுத்துட்டாங்க, அவர் முதலமைச்சரை சந்திக்கவில்லை அப்படின்றாங்க. பட் வண்டி அவருடைய வீட்டுக்கிட்ட தான் போச்சு அப்படின்றதெல்லாம் நமக்கு கிடைத்த தகவல். அதெல்லாம் வச்சு எழுதின உடனே தான் மற்ற பத்திரிகைகள்லாம் அதுக்கு அடுத்த நாள் அது குறித்து செய்திகளை எழுதினார்கள், சேகரித்து அவங்களும் எழுதினாங்க. பட் முதலமைச்சர் அலுவலகம் திட்டவட்டமாக ஒரு விஷயத்தை மறுத்துட்டாங்க. என்னன்னா, அதானி முதலமைச்சரை சந்திக்கவில்லை. அஃபிஷியலாக ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்தாங்களா அப்படின்னா இல்லை, எந்த ப்ரெஸ் ரிலீஸும் வரல. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மிகவும் முக்கியமான பிஸ்னஸ்மேன், சர்வதேச அளவில் பிஸ்னஸ் பண்ணுறாரு. இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்களில் பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸை எடுத்து அதை செயல்படுத்தி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ்மேன் சென்னைக்கு வராரு. ஒரு 4-5 மணி நேரம் சென்னையில் அவர் ஸ்பெண்ட் பண்ணுறாரு அப்படின்னா, சும்மா நான் பீச்சுக்கு வடை சாப்பிட்டு போனேன் அல்லது பீச்சை பார்க்க வந்தேன் அப்படின்லாம் சொல்ல முடியாது. அப்போ உண்மையிலேயே ஏதோ ஒரு முக்கியமான ஒரு கமிட்மெண்ட், ஏதோ ஒரு முக்கியமான ஒரு என்கேஜ்மெண்ட் இருந்ததுனால தான் அவருடைய முக்கியமான ஆஃபீஸர்ஸோட அவர் சென்னைக்கு வந்திருக்கிறார். அதிலும் குறிப்பாக ரொம்ப முக்கியமான லொக்கேஷனுக்குலாம் அவர் போயிருக்காரு. முதலமைச்சர் வீடு இருக்கக்கூடிய லொக்கேஷனை விசிட் பண்ணியிருக்காரு, ஈசிஆரை விசிட் பண்ணியிருக்காரு அப்படின்னும் போது அந்த கேள்விகள் அப்படின்றது நேச்சுரலாக எழும். ஸோ அந்த கேள்விகள் அப்போ பெரிய அளவுக்கு யாரும் எழுப்பல. அந்த நியூஸை நம்ம பதிவு பண்ணதுக்கப்புறம் அந்த பவர் ட்ரிப் வைடாக ஷேர் செய்யப்பட்டுச்சே தவிர பெரிய அளவுக்கு யாரும் அது குறித்து கேள்விகள் எழுப்பவில்லை. ஏன்னா அந்த சமயத்தில் அவர் வந்துட்டு போன அந்த சமயம் அப்படின்னு கூட பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தமிழ்நாடு அரசாங்கம் அறப்போர் இயக்கம் கொடுத்த ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு இல்லையா, டான்ஜெட்கோ நிலக்கரி இறக்குமதி செய்கிறதுல ஒரு பெரிய ஊழல் என்பது நடந்திருக்கிறது.
அது சம்பந்தமாக அவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட்ல எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி டிவிஎஸ்சி வந்து ஒரு பிரிலிமினரி என்கொயரி பண்ணுவாங்க. அதுக்கு உத்தரவு போட்டாங்க அப்படின்னொடனே அதானி வந்துட்டு போனார். அது மட்டும் இல்லாமல் ரினியூவபிள் எனர்ஜியில் அதானிக்கு வந்து தமிழ்நாட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு பெரிய அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறது. அந்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணணும் அப்படின்னு விரும்புகிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவருடைய பார்வை என்பது பரந்தூர் விமான நிலையத்தை நோக்கி கூட இருக்கிறது. அந்த விமான நிலைய ப்ராஜெக்டை எப்படியாச்சும் அதானி குடும்பம் எடுத்து விட வேண்டும் அப்படின்றதுக்காக அவங்களும் முயற்சி பண்ணுறாங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து அந்த ஸ்டோரியில் நம்ம பதிவு செய்திருந்தோம். அந்த ஸ்டோரி அப்போ வெளியே வந்ததுக்கு பிறகு அதை நிறைய பேர் வைடாக ஷேர் பண்ணாங்க. ஆனால் யாரும் வந்து இந்த கேள்விகள்லாம் யாரை சந்திச்சாரு அப்படின்றது குறித்தெல்லாம் வந்து பெரிய அளவுக்கு கேள்வி எழுப்பல, எந்த அரசியல் கட்சியும் எழுப்பவில்லை. இப்போ அமெரிக்காவில் அதானி மீதான அந்த குற்றச்சாட்டுகள், அவர் மீது ஒரு வழக்கு என்பது தொடுக்கப்பட்டிருக்கு. அவருடைய சார்ஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சீரியஸான சார்ஜஸ். அங்கே இருக்கக்கூடிய ஊழலுக்கு எதிரான ஒரு சட்டத்தை அவர் வயலேட் பண்ணியிருக்காரு. ஒரு ஸ்கீம், ஒரு பிரைப், அதாவது லஞ்சம் கொடுப்பதற்கே இந்த கான்ட்ராக்ட்ஸ் எடுக்கிறதுக்கும் ப்ராஜெக்ட்ஸ் எடுக்கிறதுக்கும் சோலாரில் ஒரு 2000 கோடி அளவுக்கு வந்து அவங்க லஞ்சம் கொடுத்துருக்காங்க. அதில் குறிப்பாக ஆந்திர பிரதேஷில் பெரிய அளவுக்கு லஞ்ச பணம் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து அமெரிக்க அரசாங்கம் அதை கையில் எடுத்து அந்த குற்றச்சாட்டை முன்வைத்து அவருடைய பெயரெல்லாம் வெளியே வந்த உடனே தற்போது இந்த கேள்விகள்லாம் எழுந்துள்ளது. சென்னைக்கு வந்தார், அவர் யாரை சந்திச்சார்? இன்ஃபேக்ட் அவர் மீது இருக்கக்கூடிய அந்த புகாரில் பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷ் அரசாங்கம் அதுக்கப்புறம் வந்து பெரிய ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எடுத்திருக்காரு, அதுக்கப்புறம் ஒடிசாவில் எடுத்திருக்காரு, அதுக்கப்புறம் ஜம்மு அண்ட் காஷ்மீர், சத்தீஸ்கர் போன்ற மாநிலங்கள்லாம் அவர் ப்ராஜெக்ட்ஸ் எடுத்திருக்காரு. இதுக்கெல்லாம் வந்து லஞ்சம் கொடுத்து தான் இவங்க இந்த ப்ராஜெக்ட்ஸை எடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு அவர் மேலே முன் வச்சிருக்கிறதுனால, அப்போ தமிழ்நாட்டுக்கு அவர் வந்தார், வரும்போது 5 மணி நேரம் இங்கே ஸ்பெண்ட் பண்ணார், யாரை பார்த்தாரு, யாரை சந்திச்சார், இது குறித்து முதலமைச்சர் விளக்க வேண்டும் அப்படின்னு தான் வந்து ராமதாஸ் போன்ற தலைவர்கள் அந்த கேள்விகளை எழுப்புறாங்க. சீமான் போன்ற தலைவர்கள்லாம் அந்த கேள்விகளை எழுப்புறாங்க. இப்போ அந்த கேள்விக்கான பதில் என்ன? தமிழ்நாடு அரசாங்கம் அன்னைக்கே வந்து அவர் யாரை சந்திச்சாரு, எந்த அதிகாரிகளை சந்திச்சாரு, என்ன என்கேஜ்மெண்ட்டோட வந்தார், முதலமைச்சரை சந்திச்சாரா இல்லையா அப்படின்றதெல்லாம் வந்து வெளிப்படையாக அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா இன்னைக்கு இந்த கேள்விகள் என்பது எழுந்திருக்காது. பட் அப்போ அவருடைய விசிட் குறித்து எந்த விதமான ஒரு தகவலும் யாருடனும் கொடுக்கப்படவில்லை, யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணலை. அப்படின்றதுனால அது ரகசியமாகவே இருக்கட்டும். காரணம் என்னன்னா, அதானியோட தமிழ்நாடு அரசாங்கம் பிஸ்னஸ் பண்ணுதா, அதானியை வந்து குற்றச்சாட்டுறாங்க, அதானியை கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க, காங்கிரஸ் கட்சி அதானியை வந்து ரொம்ப தீவிரமாக கிரிட்டிசைஸ் பண்ணுது. ஆனால் பாருங்க, தமிழ்நாடு கவர்மெண்ட்டு அவங்களுடைய காங்கிரஸ் கட்சி கூட்டணியில் இருக்கக்கூடிய திமுக அதானியோட பிஸ்னஸ் பண்ணுது அப்படின்ற மாதிரியெல்லாம் குற்றச்சாட்டுகள் வந்து விடுமோ அப்படின்றதுக்காக அந்த தகவல்களை வெளியே சொல்லலையா என்னன்னு தெரியல. ஆனால் அப்போ மூடி மறைத்த ஒரு விஷயம் தற்போது கேள்விகளாக எழுந்திருக்கிறது. அப்போ இந்த கேள்விகளை கேட்கும்போது தான் முதலமைச்சர் கோவப்படுகிறார். முதலமைச்சர் வந்து பாமக தலைவர் ராமதாஸ் அவர்களுக்கு வந்து வேலையே கிடையாது, அவருக்கு எப்போ பாரு ஒரு அறிக்கை விடுறது தான் வேலை அப்படின்றாரு. எதிர்க்கட்சிகளுடைய வேலையை அதுதான், கேள்விகளை கேட்பது, அரசாங்கங்கள் செய்கின்ற தவறுகளை சுட்டி காட்டுவது. அப்போ இன்னைக்கு அதிமுக அந்த கேள்விகளை எழுப்பலை அப்படின்னொடனே ராமதாஸ் எழுப்புறாரு அப்படின்னொடனே ஒரு கோபம் என்பது முதலமைச்சருக்கு வருகிறது. காரணம் என்னன்னா, ஒரு இக்கட்டான சூழல். இன்னொன்று, இந்த மீட்டிங் குறித்து ஏற்கனவே சொல்லியிருந்தாங்கன்னா நாங்கள் அப்போவே வெளிப்படையாக சொல்லிட்டோம், மறைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அப்போ அந்த விஷயங்கள்லாம் மறைச்சதுனால இப்போ கேள்விகள் கேட்கும் போது எரிச்சல் அடைகிறார், கோவப்படுகிறார். பாமக தலைவர் ராமதாஸ் கேள்வி எழுப்பியிருக்காரு, யாரை வந்து சந்திச்சாரு, அவருக்கு வேலை இல்லை, அதனால டெய்லி ஒரு அறிக்கை கொடுத்துட்டு இருப்பாரு, அதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு அவசியம் இல்லை. ஓகே, அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள், இந்த மாதிரியான எடுத்தெறிஞ்சு பேசக்கூடிய ஒரு பதில் என்பது முதலமைச்சர்கிட்டருந்து வருது. அதுதான் வந்து இதில் இருக்கக்கூடிய ஆச்சரியம். அதுக்கப்புறம் மற்ற அமைச்சர்கள் பேசும்போது பார்த்தீங்கன்னா, இந்த தலைவருக்கு வேலை இல்லை, அந்த தலைவருக்கு வேலை இல்லைன்னு முதலமைச்சர் எப்படி பேசுகிறாரோ அதே பாணியில் யாருக்குமே எந்த வேலையும் இல்லை, எல்லாமே அரசாங்கத்தை விமர்சிக்க தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி அவங்களும் வந்து மீடியாவில், பத்திரிகைகளில் பேட்டிகளை கொடுக்குறாங்க. அப்போ இந்த கேள்விகள் என்பது நிச்சயமாக தமிழ்நாடு அரசாங்கம் பதில் சொல்ல வேண்டும். இப்போ அதானியோட யாருமே பிஸ்னஸ் பண்ணலையா அப்படின்னா, அதானியே சொல்கிறாரு, இந்தியாவில் நாங்கள் கிட்டத்தட்ட 22 ஸ்டேட்ஸில் நாங்கள் பிஸ்னஸ் பண்ணுறோம், அதுவும் எதிர்க்கட்சி ஆளுகின்ற மாநிலங்கள்லாம் நாங்கள் வந்து ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிகிட்ருக்கோம், நாங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம், நாங்கள் வெறும் வந்து பிஜேபி ஆளுகின்ற மாநிலங்களில் மட்டும் நாங்கள் பண்ணல. உதாரணத்துக்கு சொல்லப்போனால் வெஸ்ட் பெங்காலில் டிஎம்சியோட அவங்க வந்து ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க, அங்கே ஒரு போர்ட்டை வந்து டெவலப் பண்ணுறாங்க. அதே போல் உங்களுக்கு ராஜஸ்தானில் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறாங்க. தெலுங்கானா கவர்மெண்ட்டுக்கு சமீபத்தில் தெலுங்கானா சீஃப் மினிஸ்டர் சந்தித்து
அங்கே இருக்கக்கூடிய அந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷனுக்கு 100 கோடி ரூபாய் டொனேஷனாக அதானி கொடுத்திருக்கிறார். அந்த படங்கள்லாம் வெளியே வந்திருக்கிறது, அந்த தகவல்கள்லாம் செய்திகளாகி இருக்கிறது, அந்த ஃபோட்டோஸ்லாம் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதே போல் விழுப்புரம் போர்ட் கேரளா கவர்மெண்ட்டோட இடதுசாரிகளோட அவங்க வந்து பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அங்கே இருக்கக்கூடிய போர்ட்டில் அந்த சப்ளிமெண்ட்ரி கான்ட்ராக்டும் வந்து சைன் செய்யப்பட்டிருக்கு. அப்போ இந்த அளவுக்கு வெளிப்படையாக பல்வேறு மாநிலங்களில் இன்க்ளூடிங் காங்கிரஸ் ஆளுகின்ற மாநிலங்களில் காங்கிரஸோடைய நிலைப்பாடு அதானியை கிரிட்டிசைஸ் பண்ணாலும் ராகுல் காந்தி அதானியை கடுமையாக கிரிட்டிசைஸ் பண்ணுறாரு. பட் அதே சமயத்தில் மாநில முதலமைச்சர்கள் மாநிலங்கள்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ்மேனோட அவங்க பிஸ்னஸ் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது அப்படின்றது தான் காங்கிரஸோடைய நிலைப்பாடு. அதனால தான் வந்து அவங்க அலோவ் பண்ணுறாங்க. பட் அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும்போது கூட கொஞ்சம் வெளிப்படைத்தன்மையோட அந்த விஷயங்கள் என்பது நடக்கிறது அப்படின்றதுனால இந்த கேள்விகள் அப்படின்றது அந்த அரசாங்கங்களை நோக்கி எழவில்லை. இப்போ தெலுங்கானால இந்த யுஎஸ் இண்டைட்மெண்ட்டுக்கு பிறகு கேடிஆர் பல்வேறு விதமான கேள்விகளை வந்து ரேவந்த் ரெட்டியை பார்த்து எழுப்பியிருக்காரு. ராகுல் காந்தி வந்து கடுமையாக அதானியை வந்து குற்றஞ்சாட்டுறாரு. ஆனால் நீங்கள் அதானி கிட்ட பணம் வாங்கிட்டு இருக்கீங்க, பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னொடனே ரேவந்த் ரெட்டிக்கு இப்போ பெரிய நெருக்கடி உருவாகி அந்த 100 கோடி ரூபா நான் திருப்பி கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த காசை திருப்பி கொடுக்குறாரு. இன்னொன்று, காங்கிரஸ் அவங்களுடைய நிலைப்பாடையே இப்போ மாற்றிருக்காங்க. இவ்வளவு குற்றச்சாட்டுகள் வந்ததுக்கு பிறகு மல்லிகார்ஜுன கார்கே ஆஃபீஸ்லேருந்து காங்கிரஸ் ஹைகமாண்ட்லேருந்து சீஃப் மினிஸ்டர்ஸ் சொல்லியிருக்காங்க, நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க, அதானி சம்பந்தமான அந்த தொடர்புகள் அந்த பிஸ்னஸ் டீலிங்ஸ் அப்படின்றது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து அறிவுறுத்தி இருக்காங்க அந்த அவங்களுடைய ஸ்டேட் கவர்மெண்ட்ஸை. அப்போ அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் இன்னைக்கு திமுக அதானி குழுமத்தோட பிஸ்னஸ் பண்ணுறது யாரும் எதிர்க்கவில்லை. இன்ஃபேக்ட் என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க, என்ன ப்ராஜெக்ட் சைன் பண்ணுறாங்க, என்ன விஷயங்கள் என்பது பேசப்பட்டிருக்கு அப்படின்ற அந்த வெளிப்படைத்தன்மை இருக்க வேண்டும் அப்படின்றது தான் வந்து பலரும் எதிர்பார்க்கிறார்கள். அதை ஒட்டி தான் வந்து பலரும் கேள்வி கேட்குறாங்க. இப்போ கூட நாடாளுமன்றத்துடைய குளிர்கால கூட்டத்தொடர் என்பது நடக்கிறது. இந்த யுஎஸ் இண்டைட்மெண்ட்டுக்கு பிறகு அதானி மீதான இந்த குற்றச்சாட்டுகளுக்கு பிறகு காங்கிரஸ் கட்சி அதை தீவிரமாக முன்னெடுத்து 5 நாட்களாக அவங்க வந்து நாடாளுமன்றத்தை முடக்கியிருக்காங்க. டெய்லி நாடாளுமன்றத்தில் அதானி சம்பந்தமாக ஜேபிசி அமைக்க வேண்டும், அதானி விவகாரம் குறித்து விவாதிக்கப்பட வேண்டும் அப்படின்னு கடுமையான கோஷங்களை முன் வச்சு அவங்க போராடிட்டு இருக்காங்க. அவையை நடத்த விடாம பெரிய அளவுக்கு அங்கே வந்து ஒரு பிரச்சனை அப்படின்றது நடந்து கொண்டு இருக்கிறது. இப்போ அந்த நிகழ்வுகள்லாம் வந்து அந்த போராட்டங்கள்லாம் வந்து திமுக ஃப்ளோரில் கலந்துக்கிறாங்க. நீங்கள் ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாடாளுமன்றத்தில் என்ன நடக்குது அப்படின்றது இந்த போராட்டங்கள் இந்த விஷயங்கள்லாம் வந்து இப்போ டிவியில் காமிக்கிறதே இல்லை. வெறும் குரல் மட்டும்தான் கேட்கும். யார் கத்துறாங்க யார் கத்தலை அப்படின்ற எந்த விஷயங்களும் வந்து அவங்களுடைய சன்செட் டிவியில் பதிவாகிறதில்ல. நீங்கள் ஒன்று ஸ்பீக்கருடைய ஃபேஸ் பார்க்கலாம், அதுக்கப்புறம் அரசாங்க அமைச்சர்கள், அப்புறம் அந்த பக்கம் அதாவது ஆளுகின்ற அரசாங்கத்தின் பக்கம் தான் அந்த கேமரா என்பது இருக்கும், அல்லது ஸ்பீக்கர் பக்கம் இருக்கும். இங்கே வந்து யார் பேசினாலும் அவங்களுடைய முகங்கள்லாம் வந்து காண்பிக்கப்படுவதில்லை. அந்த போராட்டங்கள் என்பது தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. இன்ஃபேக்ட் காங்கிரஸுடைய எம்பிஸ் வந்து அந்த வெல் ஆஃப் த ஹவுஸில் வந்து நடுவில் நின்று போராடுறாங்க. பெரிய அளவுக்கு திமுக எம்பிஸ் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது இல்லை அப்படின்றது நேரடியாக பார்லிமெண்ட் கவர் பண்ணுகின்ற ரிப்போர்ட்டர்ஸ் சொல்லக்கூடிய விஷயமாக இருக்கிறது. பட் திமுக கூட வந்து காங்கிரஸோட அந்த போராட்டங்கள்லாம் வந்து அவங்களும் கூட நிற்கிறாங்க. ஆனால் அவைக்குள்ளதான் இப்போ அவைக்குள்ள ஒரு விஷயம் வந்து காண்பிக்கப்படுவது இல்லை அப்படின்னும் போது அவங்க ஸ்ட்ராட்டஜியை மாற்றி வெளியே வந்து போராட்டம் பண்ணுவாங்க. ஆனால் வெளியே வந்து போராடுவதற்கு எந்த கட்சியும் தயாராக இல்லை. குறிப்பாக திமுகவும் வந்து காங்கிரஸோட வெளியே வந்து போராடுவதற்கு அவங்க தயாராக இல்லை. குறிப்பாக அதானி விஷயத்தில் மட்டும் திமுக இந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்கிறதா அப்படின்ற அந்த கேள்விகள் என்பது எழுந்திருக்கிறது. இது வரைக்கும் வந்து காங்கிரஸ் கட்சி தான் வந்து போத் ராஜ்யசபா அண்ட் லோக்சபாவில் அதானி விவகாரம் குறித்து விவாதிக்க வேண்டும் அப்படின்னு ஒத்திவைப்பு தீர்மானங்களை கொடுத்துருக்காங்க, அட்ஜர்ன்மெண்ட் நோட்டீஸஸை கொடுத்துருக்காங்க. திமுக தரப்புலேருந்து ஒரு அட்ஜர்ன்மெண்ட் நோட்டீஸ் என்பது கொடுக்கப்படவில்லை. கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் இந்த மாதிரி தீவிரமான போராட்டங்களை முன்னெடுக்கும் போது திமுகவும் அட்ஜர்ன்மெண்ட் நோட்டீஸ் கொடுப்பாங்க. உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா மணிப்பூர் இஷ்யூ டைம்லலாம் அந்த நோ கான்ஃபிடன்ஸ் மோஷனை கொண்டு வரக்கூடிய அந்த சூழலில் திமுகவும் நோ கான்ஃபிடன்ஸ் மோஷனை வந்து ஆதரித்து போராட்டத்தில் குதிச்சாங்க. அப்போ அட்ஜர்ன்மெண்ட் மோஷன்ஸ்லாம் வந்து இது தொடர்பாக இந்த விஷயம் குறித்து விவாதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு திமுக பெரிய முன்னெடுப்புகள்லாம் எடுத்தாங்க. பட் இந்த அதானி விவகாரத்தில் திமுகவுடைய அந்த ஆக்டிவிட்டி அப்படின்றது பெரிய அளவுக்கு ஆக்ரோஷமாக இல்லை அப்படின்றது தான் வந்து காங்கிரஸ் எம்பிஸ்ட்டை நம்ம பேசும்போது அவங்க சொல்லக்கூடிய ஒரு அப்சர்வேஷன். பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டு முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னும் போது காங்கிரஸோட மற்ற கட்சிகள்லாம் வந்து துணை நிற்பாங்க. குறிப்பாக யார் நின்னாலும் நிற்கலனாலும் திமுக நிற்கும் இந்த மாதிரி விஷயங்கள்ல.
ஆனா இன்னைக்கு அதானி விஷயத்துல திமுகவும் அமைதியாக இருக்கிறது. பேரளவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, நம்மளோட நிக்கிறாங்க. பட் வெளியெல்லாம் நம்ம வந்தோம்னா அவங்க வரமாட்டாங்க அப்படின்ற ஒரு நிலைதான் வந்து நீடிக்கிறது அப்படின்றதான் வந்து காங்கிரஸ் தரப்பிலிருந்து வரக்கூடிய தகவல். அப்போ அதானியோட ஒரு பிசினஸ் பண்றோம், அதானியோட ஒரு ப்ராஜெக்டை வந்து தமிழ்நாடு அரசாங்கம் சைன் பண்ணுது, முன்னெடுக்குது அப்படின்னா அது வெளிப்படைத்தன்மையோட அந்த மீட்டிங்ஸ் அந்த விஷயங்கள் எல்லாம் நடந்தால் இந்த பிரச்சனைகள் அப்படின்றது திமுகவுக்கு வராது. ஆனால் இன்னைக்கு திமுக இந்த மாதிரி நாம ப்ராஜெக்ட்ஸ் பண்றோம் அப்படின்றது வெளிப்படையாக சொன்னாலும் எதிர்கட்சிகள் கூட்டணி கட்சிகள்ல இருந்து அவங்க கிட்ட கேள்விகள் அப்படின்றது எழும். இன்னொரு பக்கம் உங்களுக்கு இந்த மாதிரி சந்திப்புகளை மூடி மறைப்பதன் மூலம் இன்னைக்கு அதானி குறித்து ஒரு பெரிய குற்றச்சாட்டு என்பது யுஎஸ் அரசாங்கம் முன்வைத்திருக்கிறது. இவ்வளவு நாள் புகார்களாக தான் இருந்துச்சு. இன்னைக்கு ஒரு குற்றச்சாட்டு ஆதாரத்தோட அவங்க வந்து ஒரு வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். அப்போ இந்த தருணத்துல காங்கிரஸ் கட்சி இதை வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டு இந்த விஷயங்களை முன்னெடுக்குது, பிஜேபியை கேள்வி கேட்குது, பிஜேபியை எக்ஸ்போஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் திமுக தோழமை கட்சியாக இருந்து கொண்டு அந்த விஷயத்துல பெரிய அளவுக்கு பேச முடியாத ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. மற்ற கட்சிகள்லாம் வந்தாலும் வரலனாலும் திமுக வரும் அப்படின்ற அந்த கேரண்டி வந்து காங்கிரஸுக்கு முன்னாடி இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு என்ன மாறி இருக்கிறது, திமுக வந்து பெரிய அளவுக்கு அட்ஜர்ன்மெண்ட் நோட்டீஸோ ஒரு ப்ரெஷரோ வந்து அவங்களால கொடுக்க முடியல. இன்னொன்று, இந்த யுஎஸ் இண்டைட்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் எத்தனை திமுக தலைவர்கள் அது குறித்து பேசியிருக்காங்க, எத்தனை திமுக தலைவர்கள் அது குறித்து கேள்வி எழுப்பியிருக்காங்க. அப்போ இந்த அளவுக்கு வந்து நிலைமை மாறியதற்கு காரணம் என்ன? அப்போ திமுக அரசாங்கம் ஒரு விஷயத்தை பண்ணிட்டு அதனால அவங்களால வந்து அதுல இருந்து வெளியே வர முடியாம தற்போது அவங்க ஒரு சூழ்நிலை கைதியாக மாறிவிட்டார்களா அப்படின்ற அந்த கேள்விதான் வந்து இந்த அதானி இஷ்யூ தொடர்பாக எழுப்ப வேண்டும் அப்படின்னு தோணுகிறது. இங்க இந்த விஷயங்கள்லாம் வரலன்னா கூட இப்ப நாளைய தினம் யுஎஸ்ல அவங்களுடைய வழக்கு விசாரணையின் போது ஒரு புது தகவலாகவோ ஒரு புது விஷயமாகவோ அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் அதை முன்வைத்தால் பல்வேறு விதமான கேள்விகள் அப்படின்றது திமுக அரசாங்கத்தை நோக்கி எழும். ஒரு விஷயத்த யாருக்கும் தெரியாது, நம்ம மூடி மறைச்சிடலாம் அப்படின்னும் போது இன்னைக்கு அது பூதாகரமாக வெடித்து இருக்கிறது. பல்வேறு கேள்விகளை இன்னைக்கு திமுக எதிர்கொள்ளக்கூடிய ஒரு நிலையில இருக்காங்க. அவங்க கிட்ட என்ன பதில் இருக்கு அப்படின்றது தான் வந்து இன்னைக்கு நமக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வி. வேறொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.